அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கொள்ளு கடையல் கொள்ளு ரசம் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு ஒரு 2-3 தண்ணியில் அலசிக்கலாம். அலசிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நீங்கள் கொள்ளை வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நான் வறுக்காதனால ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வைக்க போகிறேன். கொள்ளு நல்லா ஊறி இருக்குது. ஊற வச்ச கொள்ளை ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் குக்கரில் சேர்த்திக்கலாம். 1 கப் கொள்ளுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு வேகிறதுக்குள்ளே நம்ம கடையலுக்கும் ரசத்துக்கும் தேவையான 2 வகையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கடையலுக்கு உண்டானது. அடுத்ததாக பூண்டு, கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு இதெல்லாம் ரசத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம கடையிலுக்கு ரெடி பண்ணி வச்ச பொடியை இதில் சேர்த்திக்கலாம். நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கொள்ளும் வெந்திருக்கும். பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்து வந்திருக்கு. கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரசத்துக்கு. கொள்ளு வேக வைக்க நம்ம 3 தக்காளி சேர்த்தோம் இல்லையா, ஒரு தக்காளி எடுத்து நம்ம ரசத்துக்கு போட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே நம்ம சேர்த்து கரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச கொள்ளில் தாளிப்பை சேர்த்திக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற கொள்ளு கடையில் தான், ஆனால் நம்ம அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி மறுபடியும் ஒரு கொதி விடலாம். ஒரு பக்கம் அது கொதிக்கட்டும், நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கொள்ளுலேருந்து எடுத்து வச்ச தண்ணியில் எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறனால புளி சீக்கிரம் ஊறிடும். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இந்த தண்ணி கொஞ்சம் சூடு கம்மியானதும் புளி, தக்காளி ரெண்டையும் கரைச்சி இந்த கசடை தனியாக எடுத்துக்கலாம். புளியும் தக்காளியும் தனியாக கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் நறுக்கி சேர்த்திக்குங்க. உப்பு புளிப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்ட இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சம் கடுகும் உளுந்தும் சேர்த்திக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. கூட ஒரு வரமிளகாவும் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க. ரசத்துக்கு வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க, ஆனால் சேர்த்தி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காய பொடியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ரசம் எப்போ செஞ்சாலும் சிம்மில் வச்சு செய்யுங்க. ரசத்தை கொதிக்க விடாமல் இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஒரு பக்கம் கொள்ளு கொதிச்சிட்ருக்கு, அதில் மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கொள்ளு ரசமும் ரெடி ஆயாச்சு. இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.